வரும் 22ஆம் தேதி வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் அடுத்த 2 நாட்கள் மிக மிக பலத்த மழை பெய்யும் என ரெட் அலர்ட் எச்சரிக்கை. வெளுத்து வாங்கும் கனமழையால் கோவை சிங்காநல்லூர் பேருந்து நிலையத்தில் தண்ணீர் தேங்கியது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் வாகன நிறுத்தும் இடத்தின் மேற்கூரை விழுந்ததால் பரபரப்பு. உதகை, கொடைக்கானல், ஒகேனக்கல் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு வருபவர்கள் கவனமுடன் இருக்க வேண்டும். ரெட் அலர்ட் எச்சரிக்கையை குறிப்பிட்டு பேரிடர் மேலாண்மை ஆணையம் அறிவுறுத்தல். 5ஆம் கட்ட தேர்தல் நடைபெறும் 49 தொகுதிகளில் பரப்புரை ஓய்ந்தது. இதுவரை சுமார் 9,000 கோடி பணம், பரிசு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. பாஜகவின் பிளவுவாத கனவுகள் ஒருபோதும் பலிக்காது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டவட்டம். தோல்வி பயத்தில் எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களில் செயல்படுத்தும் திட்டங்களை பிரதமர் கொச்சைப்படுத்துவதாகவும் கண்டனம். அயோத்தி ராமர் கோவிலை இடித்து விடுவார்கள் என மோடி வன்முறையை தூண்டுவதாக கார்கே குற்றச்சாட்டு. தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் 100 நாள் வேலை திட்ட ஊதியம் 319 ரூபாயாக உயர்வு. 1229 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து ஊரக வளர்ச்சித்துறை அரசாணை. அன்னூர் அருகே பாஜக நிர்வாகி வீட்டில் இருந்து 1.5 கோடி ரூபாய் பணம் திருட்டு. கொள்ளையர்கள் குறித்து விசாரிக்க தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தகவல். திருமங்கலம் அருகே ஆண்கள் மட்டுமே பங்கேற்று வழிபாடு நடத்திய வினோத திருவிழா. 100க்கும் மேற்பட்ட ஆடுகள் பலியிடப்பட்டு 10,000 பக்தர்களுக்கு சுட சுட கறி விருந்து. பாஜக அலுவலகத்தை நாளை முற்றுகையிட உள்ளதாக அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவிப்பு. முடிந்தால் கைது செய்து பாருங்கள் என சவால். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.